அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் 24ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு பங்குனி மாதம் 10ஆம் தேதி, திங்கட்கிழமை, தசமி திதி, உத்திராட நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டிரமும் காலை 10:25 வரை ரிஷப ராசிக்காரர்களுக்குரியது, அதற்கு மேல் மிதுன ராசிக்காரர்களுக்குரியது. இன்று ராகுகாலம் காலைல 7:30 9 வரை, யமகண்டம் 10:00 12 வரை, நல்ல நேரம் காலையில் 6:30 to 7:30, 1:00 to 2:30, சாயங்காலம் 4:00 to 5:30. இன்று அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, தவிர்க்க வேண்டியது பச்சை கலர். நீங்கள் சாப்பிடக்கூடியது சப்பாத்தி அல்லது கோதுமை ரவை உப்புமா, கோதுமையில் செய்த பதார்த்தங்களை சாப்பிட்டு கொள்ளலாம். அன்பர்களே, இப்பொழுது அந்த ஜோதிட பாட நிகழ்ச்சியில் மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புத்திரர்களால் புகழ் கிட்டும். அவங்க பெண்கள் தொடர்பால் அவமானமும் பொருள் இழப்பும் உண்டாகக்கூடும். பேராசை உடையவர்களாக இருப்பார்கள். அங்கலக்க நட்சத்திரம் பொருந்திய சௌந்தரியமிக்கவர் இவருக்கு வாழ்க்கை துணையாக வந்து சேருவார். சமயத்தில் துணையை பிரிந்து வாழும் சூழ்நிலையும் அந்நிய மாதர் தலையிடும் இவர்கள் வாழ்வில் தவிர்க்க இயலாது. நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்கு செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி தொடர வேண்டும் என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் அல்லது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி என்பது தற்போதைய பிளானட்டரி பொசிஷன், அதாவது கிரக அமைப்பை நிலையை வைத்து சொல்லக்கூடியது. இதே நீங்கள் விரிவாக உங்களது எதிர்காலத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 9740846466 நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளவும். இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சொந்தமாக சொத்துக்கள் வாங்குவதற்கு பிளான் வருகிறது. வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களது வீட்டு கதவை தட்டுகிறது. அதே மாதிரி அப்படி இல்லைன்னா கூட தாயார் அல்லது மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடும். அதே மாதிரி எப்படின்னா எண்ணிய வழிகள் எல்லாமே கைகூடுகின்றன. விரோதிகளிலும் கூட நண்பர்களாக மாறிவிடுகின்றார்கள். பொருள் சேர்க்கை உண்டாகிறது. பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படுகின்றது. வீண் அலைச்சல், வீண் கவலை ஆகியவை இருந்தாலும் மனதில் ஒரு நிம்மதி இருக்கின்றது. வரவை விட செலவு அதிகரித்தாலும் பணத்தட்டுப்பாடு என்பது இல்லை. வெளியூர் பிரயாணங்களினால் சிறிது லாபம் கிடைக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. வெளியூர் பிரயாணங்களினால் அதிக நன்மை ஏற்பட போவதில்லை. தொழிலில் மாற்றம் அல்லது முன்னேற்றம் உண்டாகலாம். சிறிது தனலாபம் உண்டாகிறது. குடும்பத்தினர் எவருக்கேனும் சிறு நோய் ஏற்பட்டாலும் அலட்சியப்படுத்தாமல் நன்றாக கவனித்து வாருங்கள். எச்சரிக்கை தேவை. இல்லை என்றால் வீண் செலவு, அதிக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அடுத்து கடகராசி. அஷ்டம சனி இன்னும் முழுமையாக விலகவில்லை. தொழிலில் சிற்சில இடையூறுகள். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளினால் தொல்லை. உடல் நலம் கூட சற்று பாதிக்கிறது. சிறு சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. ஏதேனும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளினால் கொஞ்சம் தொல்லை உண்டாகிறது. நண்பர்கள் கூட பிரச்சனைக்குரியவர்களாகவே இருக்கின்றார்கள். இப்போ குடும்பத்தினரால் மனத்தாங்கல் ஏற்படுகிறது. அதாவது பத்மயுகத்தில் நம்ம அபிமன்யு மாட்டிக்கிட்டது மாதிரி நண்பர்கள், உறவினர்கள், மனைவி, மக்கள், தொழில், மேலதிகாரிகள், அவர்கள் எல்லாரும் பிரச்சனை தான் வருகிறது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். கோபப்பட வேண்டாம்.
உங்களுக்கு சனி பகவான் எவ்வளோ பிரச்சனையை கொடுத்தா கூட அதை தாங்கக்கூடிய மன வலிமையும் கொடுப்பார். அதை விட்டு அதற்கு இழப்புக்கு ஈடு செய்யக்கூடிய அளவு நல்ல பலன்களையும் கொடுப்பார். கவலை வேண்டாம். சனிக்கிழமை தவறாமல் சனி பகவான் அல்லது நவகிரக கோயிலை சுற்றி வாருங்கள். அடுத்து சிம்மராசி. எடுக்கும் முயற்சியில் தோல்வியே ஏற்படுகின்றது. வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டாலும் கூட அதனால் நற்பலன்கள் எதுவும் நிகழப்போவது இல்லை. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுகின்றது. முன் யோசனையுடனும் நிதானத்துடனும் காரியங்களை செய்து வாருங்கள். கணவன் மனைவி உறவு அவ்வளவு நல்ல விதமாக சொல்வதற்கே இல்லை. அது கூட அப்பப்போ பிரச்சனையை தான் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அடுத்து கன்னியாராசி. பெரும்பாலும் தொழிலில் வெற்றியும் முன்னேற்றமும் தெரிகிறது. புதுமனை புகுதல், புத்தாடை வாங்குதல், மனமகிழ்ச்சிக்குண்டானது குடும்பத்தில் செலவு செய்வது, மனமகிழ்ச்சிக்கான வழியில் செலவு செய்வது ஆகிய பலன்கள் நடக்கின்றன. மனமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. இன்றைய பொழுது ஓரளவு நல்ல பொழுதாகவே கழிகின்றது. அடுத்து துளாராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபட்டால் நஷ்டமே உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரியம் நடந்தாலும் வருந்தத்தக்க சில காரியமும் நடக்கின்றது. நண்பர்கள் உறவினர்களின் மாறுபட்ட மனப்பான்பு உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. செலவு மிகவும் அதிகமாகுது. மக்களும் மனைவியும் உதவியாகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். அடுத்து விருச்சிக ராசி. உடல்நலம் சற்று பாதிக்கிறது. ஆயினும் மருந்து மாத்திரையுடன் சரியாகி விடுகிறது. மனக்கவலை தான் அளவுக்கு மீறி இருக்கிறது. மனச்சோர்வுக்கு இடம் தராதீர்கள். ஏனென்றால் நன்மை ஏற்படக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய காலம் அருகில் வந்துவிட்டது. கணவன் மனைவி உறவு இன்பமாகவே இருக்கின்றது. அடுத்து தனுசு ராசி. உறவினர்கள் உதவ முன்வருகின்றனர். உதவி செய்வதற்காக ரெடியாக இருக்கின்றார்கள். குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் தோன்றும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியையே அளிக்கின்றன. பணவிரயம் குறைந்து பொருள் சேர்கின்றது. ஊதாரித்தனமாக செலவுகள் நின்று போகின்றன. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. துன்பங்கள் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கின்றன. மனக்கவலைகள் அகன்றாலும் வீண் செலவு, வீண் அலைச்சல் மாத்திரம் அப்படியே இருக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபமே கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு கிடைக்கின்றது. அடுத்து கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கு வாய்ப்புள்ளது. பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேல் செல்கின்றது. குடும்பத்தில் துக்ககரமான சம்பவங்கள் எதுவும் நிகழக்கூடும். துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கும் மனவலுவையும் இருக்கிறது. குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்த போதிலும் ஓரளவு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவுகிறது. அடுத்து மீனராசி. கீழ் மக்களின் நட்பு உண்டாகிறது. மனம் கெட்ட காரியங்களை சிந்திக்கின்றது. அதாவது பணவிரயம் ஏற்படுவதனால் கவலை கூட அதிகமாகிறது. வெளியூர் பிரயாணத்தை தவிர்த்து தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்த தொழிலில் பிரச்சனை எதுவும் வராமல் நின்று போகின்றது. கணவன் மனைவி உறவு ஓரளவு நல்ல விதமாகவே இருக்கின்றது. மக்களால் மகிழ்ச்சி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் மூலம் நஷ்டமே வருகிறது. தவிர்த்து விடுங்கள். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள்